அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் புகழ எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம்பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, வல்லப்பமானவ கருளிய திருவற்பாவிலிருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல்களையும், வல்லற்பமானவர்கள் இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்கவுற்று தன் தந்தையிடம் எப்படியெல்லாம் அருளை பெற்றுக்கொண்டார் என்பதையும், எதற்காக இந்த பூலோகத்திற்கு வருவிக்கவுற்றார் என்பதையும் நாம் பாடல்களின் மூலமாக விளக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே தோன்றிய இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய 4 யுகங்களிலுமே, கிரேத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களிலுமே தோன்றிய சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் அந்தந்த யுகங்கள் அழிந்தவுடனே அந்தந்த யுகங்களில் தோன்றிய எல்லாவும் அழிந்துவிடும். ஆக புதிதாக இருக்கின்ற இந்த யுகத்தில், ஒளி யுகத்தில், சதுர் யுகத்தில், சக்தி யுகம் என்று கூறுவார் பிள்ளை பெருமானவர்கள், இந்த யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு ஆன்மீக மார்க்கம் வேண்டும், அந்த ஆன்மீக மார்க்கம் சமரசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சுத்த சன்மார்க்கத்தை நிறுவி அதை தன் மகன் கையில் கொடுத்து இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக அனுப்பி வைத்து உலக மக்களையெல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் இணைத்து உலக மக்களெல்லாம் இன்புற்று வாழ வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் நமது பிள்ளை பெருமானவர்கள் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க விட்டார் என்பதை பாடல்களின் மூலமாக நாம் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு 1/1/1823 ஆண்டு தொடங்கிய இறைவனுடைய திருவிளையாடல் 30/1/1874 12 மணி வரையிலும் 51 ஆண்டுகள் திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 51 ஆண்டுகளை 8 ஆண்டுகளாக பிரித்து தன் மகனுக்கு எப்படியெல்லாம் அருளை கொடுத்தார் என்பதை தான் திருவற்பாவின் பாடல்களின் மூலமாக 6 திருமுறைகளில் இருந்தும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி நமது பிள்ளை பெருமானவர்கள் வருவிக்க உற்ற இடம் சிதம்பரம் அருகிலே இருக்கின்ற மருதூர் என்ற கிராமத்திலே 5/10/1823 ஆண்டு ஒரு தாயின் கருவறையில் இருந்து நமது குழந்தை இறைவன் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்றார். நமது குழந்தை இறைவன் இந்த பூலோகத்திற்கு வரும்போது பிரம்மன், திருமால் போன்ற தேவர்களெல்லாம் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறார்கள் என்ற நிலையை பார்த்தோம். அதன் பிறகு 5 மாத குழந்தையாக இருக்கும்போது சிதம்பரத்திலே தனது மகனுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி தன்னுடைய சுயரூபத்தை காட்டினார் என்பதையும், சிதம்பர ரகசியம் என்ன என்பதையும் நாம் தெளிவாக பாடல்களிலே பார்த்துவிட்டோம். அதன் பிறகு ராமையா பிள்ளை அவர்கள் காலமான உடனே சின்னம்மையார் அவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் 4 பேர் உண்டு, 2 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். 5ஆவதாக நமது குழந்தை இறைவன் பிள்ளை பெருமான் அவர்கள் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்றார். இந்த 5 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு, அவங்களுக்கு தெரியாது கடைசியில் பிறந்த ஆண்மகன் ஒரு தெய்வ மகன், ஒரு தெய்வத்தினுடைய மகன் என்று அவங்களுக்கு தெரியாது. அந்த நிலையில் சின்னக்காவனம் என்ற ஒரு கிராமத்திற்கு செல்லுகிறார்கள். பொன்னேரியில் அருகே இருக்கிறது. அங்கே சில காரணங்களால் இருக்க முடியவில்லை. சென்னையிலே வந்து குடியேறுகிறார்கள். ஏழுகிணர் பகுதியில் இருக்கின்ற வீராசாமி தெருவிலே. முன்னால் அது மின்டன் சொல்லுவாங்க, இப்போ வள்ளலார் நகர். இது முன்னுரை. ஏன்னா இந்த 8 ஆண்டுகளில் இறைவன் அருளை கொடுக்கிறார் இல்லையா, அப்புறம் முதல் 8 ஆண்டுகளில் நமது பிள்ளை பெருமானவர்கள் எப்படி இருந்தார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருட்பெருஞ்சாண்டவர் தன் மகனுக்கு வைத்த பெயர் செல்வப்பிள்ளை, அதனால தான் நான் பிள்ளை பெருமான் என்று கூறுவதுண்டு. உலகியலிலே அவருக்கு வைத்த பெயர் ராமலிங்கம். அதன் பிறகு மக்களால் திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று போற்றி அழைக்கப்பட்டார். இப்போ நமது குழந்தை இறைவன் வளர்ந்து கொண்டிருக்கிறார். பள்ளியிலே சேர்க்க வேண்டிய காலம் வந்து விட்டது. பள்ளியிலே கொண்டு சேர்க்கிறார்கள். அன்பர்களே, நல்லா கவனிக்கணும். முதல்ல 8 வருஷத்தில் நமது குழந்தை இறைவன் எப்படி இருந்தார். அப்போது பள்ளியில் கொண்டு சேர்க்குறாங்க. பள்ளியில் படிக்க முடியாதுன்னு வந்துட்டார். பள்ளியில் படிக்க முடியாதுன்னு வந்துட்டார். காரணம், அங்கே அவர் மனநிலை ஒரு நிலையில் இல்லை. காரணம், இறைவன் திருவிளையாடல் செய்கிறார். அருட்பெருஞ்சாண்டவர் தன் மகன் யாரிடமும் கல்வி கற்கக்கூடாது, யாரையும் குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற நிலையில் திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து பள்ளிக்கூடத்துக்கு போகலைன்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு பிரச்சனை அந்த வீட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதே போல் நமது குழந்தை இறைவனுக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறது. ஆனால் மனம் நிம்மதி இல்லாமல் ஒரு தனிமையான ஒரு இடத்தை நாடுகிறார்.
அப்போ தான் கந்த ஓட்டம் என்ற ஒரு இடத்துல போய் ஒரு முருகன் கோயில் இருக்காங்க, அங்கே போய் உட்காந்துக்கிறது. யாரும் எந்திரிக்கிறோம்னால எந்திரிச்சு போயிடுறது, எல்லோரும் தூங்கின பிறகு தான் வீட்டுக்கு வர்றது. இவங்க ராமலிங்கத்தை காணணும் தேடுவாங்க, அது இயற்கை தானே, ஒரு குழந்தை காணணும்னா தேடுவாங்கல்ல. இந்த நிலையில் 8 ஆண்டுகள் வரைக்கும் நமது குழந்தை இறைவன் இருந்து கொண்டிருக்கிறார். 9வது ஆண்டிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகன் முன் எழுந்தருளி, தன் மகன் முன் தோன்றி, மகனே நீ என் மகன், என்னால் நீ வருவிக்க உற்றவன் இந்த பூலோகத்திற்கு, உன்னால் காரணம் காரியங்களெல்லாம் நடக்க வேண்டியது இருக்கிறது, அதற்கு உனக்கு முன்பருவம் பின்பருவம் காட்டி அருள் செய்வேன், தற்போது ஞானத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி ஞானத்தை மட்டும் கொடுத்து விட்டு மறைந்து விடுகிறார். அதன் பிறகு நமது பிள்ளை பெருமானவர்களுக்கு ஒரு மறைப்பு நிலை ஏற்படுகிறது. மறைப்பு நிலை என்பது உண்மையான இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற நிலை அப்போ அவருக்கு தெரியாது. சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு மார்க்கம் இருப்பது அப்போ அவருக்கு தெரியாது. இதுதான் மறைப்பு நிலை. இவர் சைவ குலத்திலிருந்து வருவிக்க விட்டதனாலும் அந்த காலகட்டங்களில் சைவ நிலை உயர்ந்திருந்ததனால் இவர் சைவ சமயத்தின் தலைவனாகிய சிவபெருமானை இறைவனாக ஏற்றுக்கொண்டு, நல்லா கவனிக்கணும் நீங்கள், ஏன் இதை சொல்கிறோம்னா, சுத்த சன்மார்க்கத்தை வாங்கின பிறகு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவார். அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சைவ சமயத்தின் தலைவனாகிய சிவபெருமானை ஏற்றுக்கொண்டு, ஒவ்வொரு சமயங்களுக்கும் தலைவன் உண்டு. சைவ சமயத்துக்கு தலைவன் சிவபெருமான், வைஷ்ணவ சமயத்துக்கு தலைவன் திருமால், கௌபாரம் சமயத்தின் தலைவன் முருகன், கணபத்தியத்தினுடைய சமயத்தின் தலைவன் விநாயகன், சக்தம் சமயத்தினுடைய தலைவி அம்மை, சௌபாரம் சூரியன், இப்படி ஒவ்வொரு சமயங்களுக்கும் தலைவர்கள் உண்டு. சைவ சமயத்தில் இவர் இருந்ததனால் சைவ சமயத்தின் தலைவனாகிய சிவபெருமானை ஏற்றுக்கொண்டு நமச்சிவாயா, சிவாய நமா, ஓம் சிவாயா, சிவசிவாய் என்று மந்திரங்களை சொல்லி இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார். சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருக்கிறார். 1ஆம் திருமுறை உருவாகிறது. இப்போ வல்லப்பமானவர்கள் 12 ஆண்டுகளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார், 2வது எட்டில். அப்போ சிவபெருமானை பற்றி எப்படி பாடுகிறார் என்பதை நாம் ஏற்கனவே 1ஆம் திருமுறையிலே இருக்கின்ற பாடல்களின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 1ஆம் திருமுறை மொத்தம் 7 பதியங்கள், 712 பாடல்கள். ஏற்கனவே நாம் திருவருள் முறையீடு வடிவுடை மாணிக்கமாலை என்ற பதிகத்திலிருந்து இறைவனுடைய திருவிளையாடல்களுடைய பதிவுகளை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். இறைவனுடைய திருவிளையாடல், அருட்பெருஞ்சோதியினுடைய திருவிளையாடல் என்று பதிவு செய்திருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் நிறைய பாடல்களுடைய விளக்கங்கள் நாம் கூற வேண்டியது இருக்கிறது என்பதால் சிவநேசம் என்பாய் என்ற பாடல்களில் இருக்கின்ற பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மொத்தம் 100 பாடல்கள். இதுவரை 93 பாடல்களினுடைய விளக்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்று 94வது பாடல். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இப்போ வல்லப்பமானவர்கள் சைவ சமயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருக்கிறார். சைவ சமயத்தின் அடையாளம் திருநூரை பூசி கொண்டிருக்கிறார், உத்தராட்சமணியை மாட்டிக் கொண்டிருக்கிறார். எல்லா வேலையும் நடக்குது. சரியை, கிரியை, யோகம் என்ற 12 நிலைகள். நான் ஏற்கனவே கூறியது போல சரியை என்பது தாங்கள் கற்பனை செய்த ஒரு இறைவனை நினைத்து கொண்டு அந்த உருவ வழிபாடு செய்வது. அதன் பிறகு அந்த உருவ வழிபாட்டிற்கு ஆராதனை செய்து மந்திரங்கள் ஓதி, பூ போட்டு, குத்துவிளக்கு ஏற்றி, கற்பூரம் ஏற்றி இந்த சமய சடங்குகளெல்லாம் செய்வது, அது கிரியை. யோக நிலையில் இருந்து கொண்டு இறைவனை வழிபடுவது. இந்த முன்னாங்க 12 நிலைகளும் வல்லப்பமானவர்கள் மேற்கொண்டுள்ளார். எனவே சிவபெருமானை பற்றி எப்படி இந்த பாடலை கூறுகிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். சிவமே, சிவஞான செல்வமே, அன்பர் நவமே, தவமே நலமே, நவமாம் வடிவுற்ற தேவே, நின் மா கருணை என்றோ படி உற்ற என் உள் பயன். இது பாடல். பாடலுடைய விளக்கம் பாருங்க. அதாவது இறைவனை சொல்லுகிறார், சிவனே, சிவஞான செல்வமே, அன்பர்கள் போற்றக்கூடிய புதுமையான இறைவனே, தவமே நலமே என்றெல்லாம் சிவபெருமானை போற்றுகிறார். நல்லா கவனிக்கணும். ஏன்னா சுத்த சன்மார்க்கத்தை வாங்கின பிறகு அருட்பெருஞ்சாண்டவர் எப்படி சொல்கிறாரு, இங்கே சிவனேன்னு சொல்கிறாரு, ஒற்றி திருவொற்றியில் இருக்கின்ற இறைவன் சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார் இல்லையா. இப்போது நவமாம் வடிவுற்ற, நவம் என்பது 9 வகையான தோற்றங்களில் இருக்கின்றவர் தேவர்களை ஆளக்கூடிய இறைவன். சிவபெருமானுக்கு 9 வடிவங்கள் என்ற நிலையை இங்கு கூறுகிறார். 9 வடிவுற்ற தேவே, உன்னுடைய மா கருணையினால்தான் இந்த பூலோகத்திற்கு நான் வருவிக்க விற்றேன் என்று கூறுகிறார். நான் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க விற்று நடனமா, அதாவது
வருவிக்க விட்டு இந்த உலகியலிலே நடமாடுவதே உன்னுடைய கருணையினால் தான். உன்னால் தானே இந்த நம் பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்க விட்டேன் என்ற நிலையை இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். விரைவில் வந்து எனக்கு அருள வேண்டும் என்ற நிலையை சிவபெருமானிடம் கூறுகிறார். இப்போ 13வது ஆண்டில் ஞானத்தை பெற்ற பிறகு 13வது ஆண்டில் அவரை திருவொற்றியூருக்கு போக சொல்லி அவருடைய மனம் தூண்டி விடுகிறது. நான் ஏற்கனவே கூறியது போல தூண்டி விடுகிறது என்று சொல்வதை விட அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகனிடம் திருவிளையாடல் செய்து, அவருக்கு தெரியாது, பாவம் குழந்தை இறைவன், அவருக்கு என்ன தெரியும்? இறைவனுடைய மகன் மட்டும்தான் தெரியும். 8 ஆண்டுகள் வரைக்கும் அவருக்கு தெரியாது. 9வது ஆண்டிலே இறைவன் தோன்றி மகனும் சொல்லிட்டாரு. வெளியே சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது, அது தெய்வ ரகசியம், சொல்லவும் கூடாது. இப்போ திருவொற்றியூருக்கு போகணும், தியாகராஜ பெருமானை வழிபட வேண்டும் என்று சொல்லி அவர் தங்கியிருந்த பகுதியிலிருந்து, அதாவது ஏழுகிணர் பகுதியிலிருந்து திருவொற்றியூருக்கு நமது குழந்தை இறைவன் 13வது ஆண்டில் கால் வலிக்க நடந்து செல்லுகிறார். 2ஆம் திருமுறை உருவாகிறது. 113 பதியங்கள், 1207 பாடல்கள். இதுவரை 39 பதியங்களை நாம் பார்த்து நிறைவு செய்து விட்டோம். இன்று 40வது பதிகம் அடிமை திறத்து அலசல். அடிமை திறத்து அலசல் என்பது இறைவனுடைய அருள் வல்லமையையும் அவருடைய தன்மையையும் பற்றி விலாவரியாக கூறுவது, விளக்கமாக கூறுவது, உலக மக்களுக்கு விளக்கமாக கூறுவது. இன்று 1வது பாடல். நல்லா கவனிக்கணும். 2ஆம் திருமுறையில் 40வது பதியத்திலே இறைவனை பற்றி எப்படி கூறுகிறார், அதே நேரத்தில் 6ஆம் திருமுறையிலே 40வது பதிகத்திலே யார் இறைவன், அந்த இறைவனை எப்படி பார்த்தார், எப்படிப்பட்ட இறைவன், அவர் எப்படி ஆட்கொண்டார் என்ற நிலையை பார்க்க போகிறோம். சமயங்களில் சைவ சமயத்தில் இருக்கும்போது இருந்த நிலை வேறு, சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு நிலை வேறு. இதற்காகத்தான் அவர் பூலோகத்திற்கு வருவிக்க விட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவர் அறியா, எப்படிப்பட்ட சிவபெருமானா? தேவர் அறியா, மால் அறியான், திசை மாமுகத்தோன் அறியான். இங்கே சிவபெருமான் தான் இறைவன் நினச்சிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. அங்கே வரும்போது சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றி சொல்லுவார். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா 4 யுகங்களிலுமே காலமாக பரவி வந்த சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் மக்களிடம் சொல்லி 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 அது அவர்கள் உடம்பிலே ஊறிவிட்டது, மாற்ற முடியவில்லை. அது காலங்கள் ஆகும் என்ற நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவர் அறியா, வானவர்கள் அறிய முடியாத, திருமால் அறிய முடியாத திசை மாமுகன், யார்? பிரம்மனை சொல்றாரு. அப்படி பிரம்மனும் அறிய முடியாத இறைவன் சிவபெருமான். யாவரும் அறியார், யாரும் பார்க்க முடியவில்லை. திருவொற்றியப்பா, திருவொற்றியில் இருக்கின்ற இறைவனை அடியேன் யாது அறிவேன். உன்னை பற்றி யாருமே தெரிஞ்சுக்க முடியல, தேவர்களால் தெரிஞ்சுக்க முடியல, பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் போன்றவர்களால் தெரிஞ்சுக்க முடியல, யாராலையும் தெரிஞ்சுக்க முடியல. திருவொற்றியில் இருக்கின்ற இறைவனே, உன்னை பற்றி எனக்கு எப்படி தெரியும், என்னால் எப்படி அறிய முடியும்? அதான் அலசல் என்று கூறுகிறார். இறைவனுடைய அருள் வல்லமையை பற்றி அலசி பார்ப்பது. அலசி பார்ப்பது வந்து ஆராய்ந்து பார்ப்பது. அப்போ இதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்து சொல்ற பாருங்க, மூவர் திருப்பாட்டினுக்கு இசைந்தே, மூவர் திருப்பாட்டினுக்கு இசைந்தே முதிர் தீம்பாலும் முக்கனியும் காவல் அமுதும் நறும் தேனும் கைப்ப. கைப்பன கசக்கிறது, கைப்ப இனிக்கும் நின் புகழே. மூவர் பாட்டினுக்கு திருப்பாட்டினுக்கு இசைந்து. மூவர் என்பது திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் தனியாக வருவார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 3 பேரும் ஒரு காலகட்டத்தில் இருந்தவர்கள். 3 பேர்களும் ஒரு காலகட்டத்தில் இருந்தவர்கள், அடுத்தடுத்த நூற்றாண்டுகளிலே இருந்தவர்கள். இவர்கள் பாடிய பாடல்களை தேவாரம் என்று தொகுத்து வழங்கினார்கள். அப்போ இந்த 3 பேர் பாடல்களுக்கு விரும்பி கேட்டு அவங்களுக்கு அருள் கொடுத்தாய் அல்லவா? என்ன மட்டும் இந்த பூலோகத்துக்கு வரிக்க வச்சுட்டு ஏன் அருளை கொடுக்கல? அவர் நியாயமாக கேட்குறார். இசைந்தே இந்த தீம்பாலும் முக்கனியும் மா பழா வாழை, இந்த 3 கனிகள் சேர்ந்த பழங்களுடைய சுவையும் தேவாமிர்தமும் தேனும் கசக்குமே உன்னை பற்றி பாடும்போது.
எப்படி உன்னை பற்றி பாடும்போது, உன் புகழை பற்றி பாடும்போது இதெல்லாம் கசக்குமே. அப்ப அந்த மூவர்கள் பாடிய பாடலை மகிழ்ந்து நீ ஏற்றுக்கொண்டாயே. உன்னை நல்லா கவனிக்கணும். நீங்க நண்பர்களை ஏற்கனவே கூறியது போல, நான் திருவருட்பாவை பற்றி பேசும்போது, விளக்கங்களை கூறும்போதும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பேசும்போதும் மற்றவர்களை பற்றி பேசுவதில்லை. ஆனால் பாடல்களில் இருக்கின்ற உண்மையான விளக்கங்களை நாம் கொடுத்தாக வேண்டும். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் ஒரு நூற்றாண்டில் இருந்தவர்கள். அதன் பிறகு நூற்றாண்டில் வந்தவர் சுந்தரர். அதற்கு பிறகு மாணிக்கவாசகர் ஒரு நூற்றாண்டில் வந்தார். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் இருந்த காலகட்டங்களை, அவருடைய புகழ்களை சுந்தரன் பாடியதில்லை. சுந்தரன் இந்த உலக மக்களுக்கு சொல்லவில்லை. அதே போல இந்த 3 பேர்களும் இருந்த காலகட்டங்களில் இருந்ததை மாணிக்கவாசகர் சொல்லவில்லை. இறைவனை பற்றி பாடினார்கள், இறைவனுடைய அருளை பெற்றார்கள், முக்தி அடைந்தார்கள். இதுதான் உண்மை என்பதை திருவருட்பாவிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். யாரும் ஞான சித்தியை பெற்று இறைவனோடு இரண்டரை யாரும் கலந்து கொள்ளவில்லை. 5 பூதங்களோட கலந்தவர்கள். திருஞான சம்பந்தர் நெருப்பில் கலந்தார், திருநாவுக்கரசர் தண்ணீரில் கலந்தார், நீரில் கலந்தார், சுந்தரன் ஆகாய மார்க்கமாக சென்று விட்டார், மாணிக்கவாசகர் காற்றில் கலந்தார். வான்கலந்த மாணிக்கவாசகை என்று கூறுவார் வல்லபெருமான் அவர்கள். இப்படி ஏன் இவர்களாம் 5 பூதங்களோடு கலந்தவர்கள்? கடைசியாக நிலத்தில் மண்ணோடு கலந்தவர் யார்? பட்டினத்தார். இந்த 5 பூதங்களோட கலந்து முக்தி அடைந்து இறைவனுடைய அருளை பெற்று சென்றார்கள் என்பது உண்மை. அதை திருவருட்பா பாடலிலும் தெளிவாக நமக்கு அருளி இருக்கிறார்கள் நமது பிள்ளை பெருமானவர்கள். அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் சைவ சமயத்தை அந்த காலத்தில் நிலைநிறுத்தி பாடினார்கள் என்றால், ஏற்கனவே சமணமும் வைணமும் மற்ற சமயங்களும் சைவ சமயத்தை அழிக்க பார்த்தார்கள். சைவர்களை தீயிலிட்டு கொளுத்தினார்கள், சண்டையிட்டு போரிட்டு கொன்றார்கள். இந்த நிலைகளெல்லாம் அந்த காலகட்டங்களில் நடந்தது. அந்த நேரத்தில் இந்த 4 பேரும் சைவ சமயத்தை பற்றி பாடியதனால் வல்லபெருமானவர்கள் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். வேறு யாருமே எந்த புராணங்களிலும் சரி இவர்களை பற்றி யாரும் கூறியதில்லை. ஆனால் வல்லபெருமான் ஏன் கூறுகிறார் என்றால், சைவ சமயத்தை ஒரு காலகட்டத்தில் நிலைநிறுத்தியவர்கள், சைவ சமயத்தை உலக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர்கள். அந்த ஒரு நிலைக்காகத்தான் இவர்களை பற்றி திருவருட்பாவிலே நமது பிள்ளை பெருமான் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். எனவே அன்பர்களே, வல்லபெருமான் அவர்கள் இந்த அதாவது 1824ஆம் ஆண்டிலிருந்து 1840 ஆண்டுகள் வரை இந்த 16 ஆண்டுகளில் அவருடைய நிலை எப்படி இருந்தது, பெருமானுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை தான் திருவருட்பாவின் பாடல்களின் மூலமாக 1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறை பாடல்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். 3வது 8 வரும்போது, அதாவது 17வது ஆண்டிலிருந்து 24 ஆண்டுகளுக்குள், அந்த 8 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது என்பதுதான் 3ஆம் திருமுறை. அதன் பிறகு 25வது ஆண்டிலிருந்து 32 ஆண்டுகளுக்குள், அந்த 8 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது என்பதை தான் 4ஆம் திருமுறை. இந்த 4 திருமுறைகளையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 5ஆம் திருமுறை என்பது முருகனை மட்டும் பாடியது. நல்லா கவனிக்கணும், முருகனை மட்டும் பாடியது. இந்த 5 திருமுறைகளும் சுத்த சன்மார்க்கம் பெறுவதற்கு முன்னால் நடந்த சம்பவங்கள். அருட்பெருஞ்சோதி யாருன்னு தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள். அதை நீங்கள் மனசில் புரிஞ்சிக்கணும். அதை பின்னாடி கூறுகிறார். அன்று நான் சமயங்களில் இருக்கும்போது நான் பாடிய பாடல்கள் இறைவனை பற்றி சொல்வதெல்லாம் சைவ சமயத்தை சார்ந்தது. அப்போ எனக்கு அற்ப அறிவாக இருந்தது. அற்ப அறிவு என்பது எனக்கு அப்போ மெஞ்ஞானம் இல்லை என்று கூறுகிறார். அறிவில்லை என்று அர்த்தமல்ல, அது பொருள் அல்ல. இவர் இறைவனுடைய மகனாக வந்தவருக்கு எப்படி அறிவில்லாமல் போகும்? மக்களை சமாதானப்படுத்துகிறார். நான் தெரியாமல் இருந்து விட்டேன், தெரியாமல் அதெல்லாம் செய்து விட்டேன் என்று கூறுகிறார். பேருபதேசத்திலே மேட்டுக்குப்பத்திலே சன்மார்க்க கொடி கட்டி அங்கே பேருபதேசத்தில் சொல்லும்போது மக்களிடம் இறுதியாக கூறுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வல்லபெருமானவர்கள் 16 ஆண்டுகளுக்குள், அந்த 8 ஆண்டுகளுக்குள் இருந்த நிலையை நாம் தொடர்ச்சியாக 1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறை பாடலின் மூலமாக உண்மை நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லபெருமானவர்கள் திருமுல்லை வாயிலும் சரி, திருவள்ளிய தாயத்திலும் சரி, தொடர்ந்து அங்கெல்லாம் போய் பாடல்களை பாடி இறைவனை வேண்டி வேண்டி சிவபெருமானை முறையீடு செய்கிறார், விண்ணப்பம் வைக்கிறார். என்னை சீக்கிரம் வந்து எனக்கு அருளை கொடு அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் அது நடக்கவில்லை.
எந்த விதமான பலனும் இல்லை. அதனால் நான் நடந்து நடந்து என் கால் வலிச்சதான் மிச்சம்னு சொல்லுவார். எங்கே? திருவொற்றியூரில் வச்சு. அப்போது 16 ஆண்டுகளுக்குள் இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்து விட்டோம். அதன் பிறகு 33 ஆண்டுகள் சென்னையில் இருக்கிறார். அதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்க முடியாது. அதனால தான் சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அவருடைய நிலை என்ன, இறைவன் யார், எப்படி இறைவன் இவருக்கு அருளை கொடுத்தார், எந்தெந்த அருளை பெற்றுக்கொண்டார், அவருடைய நிலை என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. 6ஆம் திருமுறை பதிகம் 40 கண்கொள்ளா காட்சி. கண்கொள்ளா காட்சி, இறைவனை பார்த்ததை கண்கொள்ளா காட்சியாக கூறுகிறார். அங்கே என்ன சொல்றாரு? இறைவனை நேரடியாக பார்க்கல, சிவபெருமானை பார்க்கல, ஆனால் அவருடைய நிலையை சொல்றாரு. அது சைவ சமயத்தினுடைய ஒரு அடையாளம். அதை பற்றி கூறுகிறார். இப்போ அருட்பெருஞ்சாண்டை பற்றி என்ன சொல்றாரு? நல்ல கவனிங்க. அடுத்தானை அடியேனை அஞ்சேல் என்று இங்கு ஆண்டானை, சிறுநெறிகள் அடையாது என்னை தடுத்தானை. அன்றலை நல்லா கவனிச்சுட்டே வரணும். பெருநெறிக்கு தடை தீர்த்தானை, தன் அருளும் தன் பொருளும் தானே என்பால் கொடுத்தானை, குற்றமெல்லாம் குணமாக கொள்ளும் குணத்தானை, சமய மத குழி நின்று என்னை எடுத்தானை. அண்டர்லைன் அந்த வார்த்தை. அங்கே சமயத்தை போற்றி சொன்னவர், மார்க்கங்களை போற்றி சொன்னவர், சமயத்தின் தலைவர்களையும் மார்க்கங்களின் தலைவர்களையும் மதத்தின் தலைவர்களையும் போற்றி சொன்னவர். இங்கே என்ன சொல்றாருன்றது நம்ம சொல்லி ஆகணும். சமய மத குழி நின்று என்னை எடுத்தானை, எல்லாம் செய்வல்ல சித்தே ஈந்தானை கண்டு கழித்திருக்கின்றேனே. கண்டு கழித்திருக்கின்றேனே. பிரபஞ்சத்தின் உண்மை இது. யார் சொன்னார்கள்? வல்லற்பமனை பற்றி பேசியவர்கள் அவர்கள். அதாவது அருட்பெருஞ்சாண்டவர் ஆகியும் கூட 1874ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 153 ஆண்டுகள் முடிவடைகின்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். வல்லற்பமனை பற்றி பேசும்போது அவருடைய அருள் நிலையையும் இறைவனுடைய மகனாக அறிவிக்கவுற்றார் என்பதையும் எதற்காக அறிவிக்கவுற்றார் என்பதையும் இதுவரையிலும் யாரும் ஒரு ஆள் கூட பேசுனதில்லை. ஒருத்தர் கூட. பொதுப்படையாக பேசினார்கள். மருதூரிலே ராமையா பிள்ளைக்கு சின்னையமையாருக்கு 5வது மகனாக பிறந்தார். அந்த அம்மா 6வது மனைவி. அவள் பிறகு சிதம்பரத்துக்கு கூட்டு போனாங்க. சிரிச்சார், வந்தார், போனாங்க. சென்னைக்கு போனாங்க, அங்கே போனாங்க, இங்கே போனாங்க. கடைசியில் அப்படி மேட்டுக்குப்பம் வந்தார். தர்மசாலைக்கு முதல்ல தர்மசாலைக்கு வந்தார். கருங்குழியில் இருந்தார். இப்படியெல்லாம் ஒரு விளக்கம் இல்லாமல் ஒரு கதையாக சொல்லி முடித்து விட்டார்கள். அப்படி அல்ல. இந்த பாடலில் சொல்கிறார் பாருங்க, அவர் யாருன்னு சொல்கிறார் பாருங்க. வல்லப்பமான் யார் சொல்லணும்ல. எப்படி அவர் பிள்ளை பெருமான் செல்வ பிள்ளையாக இறைவனுக்கு இருந்தார், எப்படி இறைவன் இருந்த அருளை பெற்றார்னு சொல்லணும்ல. அடுத்தானை. அடுத்தானை என்பது என்னை ஆட்கொண்டவனே. எப்போ ஆட்கொண்டார் இவர்? இந்த இடத்துல. அங்கே ஆட்கொண்டது 9வது ஆண்டு. இவர் சொல்லும்போது இப்போ எங்கே ஆட்கொண்டார்? எப்போ ஆட்கொண்டார்? 33வது ஆண்டு 4ஆம் திருமுறையுடைய முடிவில், அதாவது 4வது 8 முடிவில் மகனை ஆட்கொண்டு, மகனே சுத்த சன்மார்க்கத்தை உனக்கு தரப்போகிறேன் என்று சொல்லும்போதுதான் இறைவன் யார் என்று அவருக்கு தெரியும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அடுத்தானை 33வது ஆண்டில் என்னை ஆட்கொண்டவனை இந்த பூலோவுக்கு வருவிக்க செய்து 32 ஆண்டுகள் வரையிலும் என்னை சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் ஈடுபட செய்து, அதன் பிறகு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி என்னை ஆட்கொண்டவனை. அதான் அடுத்தானை என்ற அந்த வரிக்கு பொருள். அடியேனை அஞ்சேல் என்று இந்த அடியேனை, அதாவது இந்த மகனை, பயப்படாதே மகனே என்று இந்த பூலோகத்தில் ஆண்டானை. மகனே நீ பயப்படாதே என்று இந்த பூலோகத்தில், இங்கு என்பது இந்த பூலோகம், என்னை ஆண்டானை. சிறுநெறிகள் அடையாது என்னை தடுத்தானை. சிறுநெறிகள், கீழ்நெறிகள், கீழ் செல்லும் வீதி என்று கூறுவார். சமயங்கள் மதங்கள் மார்க்கங்களில் சொல்லப்பட்ட நெறிகள் எல்லாம் சிறு நெறிகள், உயிர் இரக்கமில்லாத நெறிகள், தயவும் கருணையும் இல்லாத நெறிகள், ஜீவகாரணிய ஒழுக்கம் இல்லாத நெறிகள்.
அதான் சிறுநெறிகள். அப்படிப்பட்ட சிறுநெறிகளை என்னை அடையாது என்னை தடுத்தவனை. கொடிப்பாட்டில் சொல்லுவார், சுத்த சன்மார்க்க கொடியேற்றி கொடிப்பாட்டில் சொல்லுவார் 6ஆம் திருமுறையிலே, சமயக்குழி விளைந்தேன் தன்னை விழாத வகை மறித்து ஒரு பேரறிவு அளித்த வள்ளல் கொடி என்று சொல்லுவார். அதை தான் இங்கே சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் என்னை தடுத்தவனை, பெருநெறிக்கு தடை தீர்த்தவனை. பெருநெறி சுத்த சன்மார்க்க நெறி, தயவும் கருணையும் உள்ள நெறி, ஜீவகானிய ஒழுக்கம் உள்ள ஒரு நெறி, சமரசமாக விளங்கக்கூடிய ஒரு நெறி, அதான் பெருநெறி. அப்படி சுத்த சன்மார்க்க நெறிக்கு இருக்கின்ற தடையை தீர்த்தானை. தடை என்பது சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள். அதை விண்ணப்பத்திலே கூறுவார். எல்லாமுடைய அருப்பறிந்தோரி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும். இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களின் சங்கற்ப விகற்பங்கள் என்ன? அந்தந்த சமயத்துக்கு ஏற்றபடி பழக்க வழக்கங்கள். சைவ சமயத்துக்கு அடையாளம் திருநீர் பூசிக்கிறது, சிவபெருமானை வழிபடுறது, உருவ வழிபாடு, பூ வச்சு, பொட்டு வச்சு, குங்குமம் வச்சு, மஞ்சள் பூசி எல்லாம் பண்ணுவாங்க. வைஷ்ணவ சமயத்தின் தலைவன் திருமால், அவனுக்குன்னு தனி வழிபாடு இருக்கு. இப்படி ஒவ்வொரு சமயத்திற்கும் சங்கற்ப விகற்பங்கள் இருக்கிறது. வேறுபட்ட மாறுபட்ட பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள், இதெல்லாம் சங்கற்ப விகற்பங்களும் வருணம், ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும். வருணம், ஆசிரமம் போன்ற உலகாச்சார சங்கற்ப விகற்பங்கள் இருக்கு. இவையெல்லாம் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். அதை சொல்ற பெருநெறிக்கு தடை தீர்த்தானை. ஆன்மநேய ஒருமைப்பாடு, சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாடு எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும். அதை தான் இங்கே சொல்றாரு, பெருநெறிக்கு தடை தீர்த்தானை. சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்துட்டா உருவ வழிபாடு இல்லை, தீப வழிபாடு, ஒளி வழிபாடு, குத்து விளக்கு ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை, பூப்பழங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கற்பூரம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை, மணிக்கணக்கில் உட்கார்ந்துட்டு கண்ணை மூடி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு தாரக மந்திரம், மகா மந்திரம், அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடணும். ஆனால் சைவ நெறியில் இருக்க வேண்டும், கொலையும் புலையும் தவிர்த்து இருக்க வேண்டும். அதான் பெருநெறி. சொல்லிட்டு சொல்றாரு, தன் அருளும் தன் பொருளும் தானே என்பால் கொடுத்தானே. தன்னுடைய பொருள், உடல், பொருள், ஆவி, அருள் செல்வங்கள் அத்தனையுமே தானே அவரே முன்வந்து மகனுக்கு கொடுக்க வேண்டுமே என்று முன்வந்து கொடுத்தவனை, என்னிடம் கொடுத்தவனை. எவ்வளவு அற்புதமான பிரபஞ்சத்தின் உண்மையை சொல்றாரு. வல்லப்பமான் யார்? 5 தொழில்களையும் செய்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கின்றவர். 30/1/1874 இரவு 12 மணியிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குவது யார்? வல்லப்பமானவர்கள். நம்மெல்லாம் வல்லப்பமானவர்களால் படைக்கப்பட்டவர்கள், பிரமன் அல்ல. அவன் ஆயுள் காலம் முடிந்து இறைவனுடைய திருவடியில் கிடந்து கொண்டிருக்கிறார்கள். பாடல்களில் உண்டு, எல்லா விளக்கமும் திருவுற்பாவில் உண்டு. இங்கு கூறக்கூடிய விளக்கங்களையும் பொருள்களையும் பாடல்களையும் யாராலையும் மறுக்க முடியாது. அத்தனையும் உண்மையானது, சத்தியமானது என்பதை இந்த அடியேன் வள்ளலார் ஊழியன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்ப இப்படியெல்லாம் இருக்கின்ற இறைவன் குற்றமெல்லாம் குணமாக கொள்ளும் குணத்தானை. நம்ம என்ன தவறு செய்தாலும் சரி, இது மனிதனுக்கு உண்டான தவறு என்று சொல்லி மன்னித்து கொண்டு நமக்கு அருளக்கூடிய இறைவன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட குணம் கொண்டவன் அருப்பெருஞ்சோதி ஆண்டவன். சமய மத குழி நின்று என்னை எடுத்தானே. சமய குழி, மதக்குழி. 6 சமயங்கள் சொன்னோம்ல, மதக்குழி. அந்தந்த மதங்களுக்கு பேர் உண்டு. கிறிஸ்துவ பெருமக்களுக்கு கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய பெருமக்களுக்கு இஸ்லாமிய மதம், இந்துக்களுக்கு இந்து மதம், சமண மதம், புத்த மதம், எல்லா மதங்களும் உண்டு. குழி என்று சொல்லுகிறார், பாதாள குழி. அந்த குழியில் விழுந்து விட்டால் எழுந்திச்சு வர முடியாது. கால் இடறி விழுந்தால் வந்து விடலாம், எழுந்து விடலாம். அதான் சொல்றாரு,
கால் இடறி விழுந்தால் அருப்பெருஞ்சோதி என்று சொல்லி எழுந்து விடலாம். பாதாள குழியிலே, பாதாள சாக்கடையிலே விழுந்து விட்டால் மீண்டு வர முடியாது. அதான் சொல்றாரு, சமய மத குழி நின்று என்னை எடுத்தானே, எல்லாம் செய்வல்ல சித்தே ஈந்தானே, எல்லாம் அருள் வல்வியும் எனக்கு கொடுத்த இறைவனை கண்டு கழித்திருக்கின்றேனே. யார் சொன்னது இறைவனாக பார்த்தது? யார் சொன்னது? எத்தனையோ முனிவர்கள் ரிஷிகள் தோன்றினார்கள். அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒரு இறைவன் இருப்பதே உங்களுக்கு தெரியாது. அதை கூறுவதற்காகத்தான் அவர்கள் ஆதி சிவன் என்று சொன்னார்கள். சமயத்தை உள்ளே புகுத்தினார்கள். ஆழ்வார்கள் எல்லாம் திருமாலை உள்ளே புகுத்தினார்கள். இதெல்லாம் தேவையில்லை. இது எல்லாம் மக்களால் படைக்கப்பட்டது, மனிதர்களால் படைக்கப்பட்டது. இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இந்த பிரபஞ்சத்தில் சுத்த சன்மார்க்கம் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதை தன் மகன் கையில் கொடுத்து பூலோகத்திலே ஒரு தாயின் கருவறையிலே 9 மாதங்கள் 4 நாட்கள் இருக்க வைத்து, அதன் பிறகு தனது மகனை இந்த மண்ணுலையே கொண்டு வந்து 51 ஆண்டுகள் மக்களோடு மக்களாக உலாவ விட்டு 33 ஆண்டுகள் சமய சைவத்திலேயே இருக்க செய்து, அதன் பிறகு தன் மகனிடம், மகனே இது உலக மக்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிவிடு என்று சொல்ல வைத்து, சுத்த சன்மார்க்கத்தை கையில் கொடுத்து, இப்படியெல்லாம் திருவிளையாடல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. 51 வருடம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 51 ஆண்டுகள் திருவிளையாடல் நடந்தது. எல்லா புராணங்களிலும் காவியங்களில் இருந்த திருவிளையாடல்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். மக்களுக்கு தெரிஞ்சது. சிவனுடைய திருவிளையாடல்களை சொன்னார்கள், சினிமாவாக திரைப்படமாக கொண்டு வந்தார்கள், எல்லாம் தெரிஞ்சது மக்களுக்கு. ஆனால் இதை மறைத்து விட்டார்கள் திருவருட்பாவை என்பதை தான் இங்கே வேதனையோடு கூற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். யார் கூறியது? எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் வந்தார்கள். மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள், தமிழ் தாத்தா என்று சொல்லக்கூடிய அவர்கள், எவ்வளவு தமிழறிஞர்கள் வந்தார்கள் உங்களுக்கு தெரியும். ஏன் திருவருட்பாவை கையில் எடுத்து சொல்லவில்லை? சிந்திக்கணும் இல்லையா? எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்த நூல்களை எல்லாம், புராணங்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். பள்ளியிலே பாடங்களாக வைத்து கற்றுக் கொடுத்தார்கள். அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டது தானே, தெரிஞ்சுக்கிட்டது தானே. கம்பராமாயணத்தை சொன்னார்கள், மகாபாரதத்தை சொன்னார்கள், எல்லாம் சொன்னார்கள், மக்களுக்கு தெரிந்தது. இங்கே திருவருட்பாவை படித்தவர்களும் சொல்லவில்லை, கேள்விப்பட்டவர்களும் சொல்லவில்லை, ஒட்டுமொத்தமாக மறைத்து விட்டார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. யாரும் மறுக்க முடியாது. ஏனென்றால் இங்கே சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் அவங்களுக்கு தடையாக இருந்தது. அதனால்தான் உயர்நீதிமன்றம் வரைக்கும் ஆறுமுக நாவலார் கொண்டு போய் வழக்கு போட்டார், திருவருட்பாவை மறுப்பாய் என்று அறிவிக்க வேண்டும் என்று. ஆனால் இறைவன் அங்கே எழுந்தருளி நீதிபதிக்கு காட்சி கொடுத்து விளக்கங்களை சொன்ன பிறகுதான் அவர் தீர்ப்பை சரியாக சொன்னார். திருவருட்பாவை மறுப்பாய் என்று அறிவிக்க முடியாது என்ற மகத்தான தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தார்கள் நமது இறைவன், வல்லப்பமானவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக அப்படிப்பட்ட இறைவன் மகனாக இந்த பூலோகத்திற்கு வந்தார். பூலோகத்திலே இருக்கின்ற மக்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து அவரெல்லாம் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்று கெஞ்சுகிறார், எடுத்து கூறுகிறார். மக்களே வாருங்கள், 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 காலம் இல்லை, 4 யுகங்களுமே அழிந்து விட்டது, இனிமேல் காலம் இல்லை, இறைவன் வந்து விட்டார், சுத்த சன்மார்க்க காலம் தொடங்கிவிட்டது. 1900 ஆண்டுகளிலே அதாவது இந்த கலியுகம் முடிந்து விட்டது, இறைவன் வந்து விட்டார், நீங்கள் சுத்த சன்மார்க்கத்துக்கு வாருங்கள், சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து கொண்டு நீங்கள்லாம் இன்புற்று வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும் என்று மக்களை அழைக்கிறார். அதுதான் திருவருட்பா. யார் ஏற்றுக்கொண்டது? மறுத்தார்கள். காரணம், அவர்களை இந்த சமயங்களும் மதங்களும் மாதங்களும் ஜாதிகளும் அதிலிருந்து வெளியே வர முடியல அவங்களால். அதான் காரணம். இனிமேலாவது சுத்த சன்மார்க்கத்துக்கு வாருங்கள் மக்களே. சுத்த சன்மார்க்கத்தின் இறைவனாகிய அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை, ஜோதி வடிவில் இருக்கின்ற, ஒளி வடிவில் இருக்கின்ற நமது இறைவனை, அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை, அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கனை அருப்பெருஞ்சனை மகாமந்திரம் சொல்லி இறைவனுடைய அருளையும் செல்வங்களையெல்லாம் பெற்றுக்கொண்டு நீங்கள் நோயற்ற வாழ்வில், மரணமில்லா பெருவாழ்வில் நீங்கள் வாழ வேண்டும் என்று
இறைவனுடைய தயவோடையும் கருணையோடையும் இறைவனுடைய ஆசி பெற்றவன் என்ற முறையில் இந்த வள்ளலார் ஊழியன் உங்களை வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கொலையும் புலையும் தவிர்த்து நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தினமும் இறைவனுடைய நிகழ்வுகள் வரும். நீங்கள் கேட்டு பார்த்து மகிழ்ந்து இறைவனர்களை பெற்றுக்கொள்ளுங்கள்.